சகோ கணேசன் இயக்கத்தில் விதார், கலையரசன், சந்தோஷ் பிரதாப், ஆதி தருண், தேஜு அஸ்வினி, அதுல்யா சந்திரன் நடிக்கும் 3ஆம் கண் திரைப்படத்தை ஜூன் 12 திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். லாரியில தான் அதிகமான லஞ்சம் மாமூலு. அவர் இந்த பட்டனை யூஸ் பண்ண சொன்ன டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா பிரேக் அடிச்சாவே போதும், அவரும் படிச்சுப்பார், நானும் வண்டியை காப்பாற்றப்படும். அதை பண்ணட்டும். இப்போ கனிமவளத்துறையில் திரு பிரபு அமைச்சர் போய் இது மாதிரி எம்சாண்டு 4000 க்ரஷர் இருக்குது, அதில் 1371 க்ரஷர் தான் அனுமதி இருக்குது கனிமவளத்துறையில். மறுநாள் ஆய்வுக்கு போய் இன்றைக்கி 67 குவாரிகளை சீஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிக்கையில் வந்துருக்கு. 1000 ரூபாய் பொருளை 5000 ரூபா விற்றாங்க. 300 வண்டி போகிற இடத்துல 900 வண்டி போனால் என்ன ஆகும்? அப்போ டபுளாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு டிரைவர் லைசன்ஸ் ரெனியூல் பண்ண வரான், ரெனியூல் பண்ணிவிட்டு மறுநாள் ரெனியூல் இன்றைக்கி பண்ண நாளைக்கு லைசன்ஸ் வந்தால் 2 நாள் லீவ் போட்டு ரெனியூல் பண்ணிட்டு மறுநாள் டியூட்டி போவோம். அவனுக்கு 10 நாள் ஆகும். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. லாரி ஓனர்ஸ்க்கு நடக்கிற அநீதிகளை பற்றி பேசுறதுக்காக தான் சார் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பேசுகிறாருன்றதை கேட்கலாம் வாங்க. சார், இப்போ நீங்கள் ஒரு லாரி உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கீங்க. ஸோ இந்த லாரி ஓட்டுறது இல்லை லாரி உரிமையாளர்களுக்கு என்னெல்லாம் நடக்குது? அதாவது இப்போ இந்த புதிய அரசு வந்த உடனே எங்களுக்கெல்லாம் அவங்க அறிவித்தது லஞ்சம் இருக்காது, எந்த ஊழல் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆகவே நாங்கள் அதை நினச்சி சரி எப்படி செய்ய போகிறாங்க, ஏன்னா லாரியில் தான் அதிகமான லஞ்சம் மாமூல் ஊழல் எல்லாமே இந்த லாரி டிபார்ட்மெண்ட் தான். ஊழல்னா மணல் எடுக்கிறதுல முறைகேடு, எம்சாண்டில் முறைகேடு, லாரி ஓவர்லோடில் ஆர்டிஓனால் தொந்தரு, ரோட்டில் காவல்துறையினால் தொந்தரு, இப்படி எங்களுக்கு பலவிதமான தொந்தரு. இது இல்லாத டோல்கேட்டு இப்படி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த அரசு இது மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கறனால நாங்கள் இதை வரவேற்று இது எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே அந்த கடந்த அரசில் என்ன நடந்ததோ அது அப்படியே தொடர்ற மாதிரி இருக்குது. ஆகவே தான் அமைச்சரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம். என்ன மனு கொடுத்தோன்னா, எங்களுடைய கோரிக்கை அதில் மெயினாக இப்போது எங்களை ப்ரெஷர் பண்ணுறது அரசு விஎல்டிடி வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் அந்த டிஸ்க், அதாவது விஎல்டிடி என்ற இது போட சொல்கிறாங்க. அது பொறுத்தது எதுக்குன்னா, அதை பஸ்ஸுக்கு தான், பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு தான் அதை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. நிர்பயா ரேப் கேஸில் டெல்லியில் பஸ்ஸில் தனியாக போகிறவங்களுக்கு ஒரு 50 பேர் பஸ்ஸில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. கடைசியாக பேசஞ்சர் ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது கடைசியாக இருக்கிற ஆள் தனிமையில் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆயிட்டா எப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த ஜிபிஎஸ் பஸ்ஸில் பொருத்தணும், அது இல்லாத கேமரா இருக்கணும், பேனிக் பட்டன் இருக்கணும். ஏதாவது ஒன்று உள்ளே யாரோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா அந்த பட்டன் அமுக்குனா அது லோக்கல் காவல் நிலையம் போயிடும், ஆர்டிஓக்கு போயிடும், வண்டி ஓனருக்கு போயிடும். இந்த மாதிரி மகளிர் காவல் நிலையத்துக்கெல்லாம் போய் அலர்ட் பண்ணோம், இந்த பஸ்ஸில் யாருக்கும் ஆபத்துன்னு. அதே போட சொல்லி தான் பஸ்ஸுக்கு போடுறாங்க. ஆனால் தமிழக அரசு இதை லாரியில் போட சொல்லி 18 லட்சம் வண்டி, 14லேருந்து 18 லட்சம் வாகனத்தில் இதை பொருத்தணும்னு சொல்லிட்டு கடந்த அரசு அப்போ ஒரு ஜியோ போட்டு அதனுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் 3500லேருந்து 5000 ரூபாய்க்கு வெளியே கிடைக்கும். 150 கம்பெனி இருக்குது. இவங்க குறிப்பிட்டு ஒரு 26 பேர் 24 பேரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரேட்டை போட்டு பார்த்திங்கன்னா அவங்க 3500 ரூபா பொருளை 10,000 ரூபாய் 12,000 18,000 வரைக்கும் விற்க ஆரம்பித்தோம். ஏற்கனவே எங்கள் லாரி சங்கம் நாங்கள் ஏற்கனவே இருந்த கமிஷனர்கிட்ட சொன்னோம், இது எதுக்கு லாரியில் மெட்டீரியல் தான் போகுது, எந்த மக்கள் போல் பாதிப்பு மக்களுக்கோ யாருக்கோ உயிர் இல்லை, வெறும் மெட்டீரியல் போகுது. மெட்டீரியல் ஏற்கனவே இன்சூர் பண்ணியிருக்கு. ஒன்று, வாகனத்துக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ் இருக்குது. வாகனத்துக்கு எதாவது ஆபத்துன்னா
அது இல்லாத வாகனத்தில் ஓட்டுநர் இருக்கார், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்குது, ஓட்டுநர் வந்து செல்ஃபோன் வச்சுருக்கார், எது இருந்தால் சொல்லுவார். வாகனத்தில் ஜிபிஎஸ் கருவி இருக்குது, வண்டி வரும்போது ஜிபிஎஸ் இருக்குது, ஓனர் வண்டி எங்கே போகுது பார்க்கலாம். இவ்வளோ வந்து இருக்கும்போது இதுக்கு எதுக்கு அதை பொறுத்துறீங்க? அது பொறுத்துறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? எங்கே பொறுத்துறீங்க, என்ன பண்ணுறீங்க? அது எதுக்கு? எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் ஒரு கமிஷனர் கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் டிரைவருக்கு எப்போது ஹார்ட் அட்டாக் வந்துட்டா அவர் இந்த பட்டனை யூஸ் பண்ண. சொன்னேன், டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா பிரேக் அடிச்சாவே போதும், அவரும் படிச்சுப்பார், நானும் வண்டியை காப்பாற்றப்படும், அதை பண்ணட்டும், இந்த பட்டன் தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு தேவையில்லைன்னுட்டோம். ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதை போட சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. ஆகவே தான் நாங்கள் அமைச்சரை வந்து சந்தித்து இது மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னால் லாரி உரிமையாளர் சொன்னால் நம்ப மாட்டார்னு அதை விற்பனை செய்யக்கூடியவங்க டீலர்ஸ், அது ஏஜெண்ட், அதாவது ஸ்டிக்கரு இந்த விஎல்டிடி பண்ணுறவங்க அப்படி வரும்போது சொன்னேன், ஏற்கனவே எங்களுக்கு இதே மாதிரி ஒரு அரசு வந்து ஜியோ போட்டு ஒரு உத்தரவு, வண்டியில் இருக்கிற வண்டிக்கு விபத்து ஏற்படுதுன்னா அதில் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும், அதாவது ஒளிரும் பட்டை, அதாவது லாரி பின்னாடி இப்போ உங்கள் டூ வீலர்லலாம் இருக்கும், ஒளிரும் பட்டை ஒட்டணும். ஏன்னா லைட் இல்லாத, டேஞ்சர் லைட் இல்லாதப்போ இருட்டில் போகும்போது பின்னாடி வர வண்டியோ முன்னாடி வர வண்டியோ அவங்க லைட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாகனம் நிற்கிறது தெரியும். அதுக்காக அந்த ஒளிரும் பட்டை ஒட்ட சொன்னாங்க. அதுடைய விலை பார்த்திங்கன்னா ஆட்டோக்கு 200 ஆரம்பித்து லாரிக்கு ஒரு 1000 ரூபாய் 1200 வரைக்கும். அதுக்கு ஒரு ஜியோ போட்டு அது நாங்கள் சொல்கிற ஆள்கிட்ட தான் வாங்கணும்னு அதை பண்ணிவிட்டு அது வந்து 1700 1200 ஸ்டிக்கரை 4500 5500 6000 வரைக்கும் விற்க ஆரம்பிச்சு. இது யார் சார், கவர்மெண்ட் சொல்றாங்களா இல்லை அமைச்சர்களா? இல்லை கவர்மெண்ட்டு, அமைச்சர், போக்குவரத்து ஆணையர், இது கடந்த அரசில் உத்தரவு போட்டு ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சு ஒரு ஆர்டி ஆஃபீஸானே 3 பேர் நிற்கிறான் வெளியே. இது கடந்த அரசு இப்போவும் அதே நடக்குது. அப்போ இதை எங்கே போய் சொல்லணும்? அதுக்கான அமைச்சர்கிட்ட சொன்னோம், இது எப்படி தொடருது, யார் இருந்தாலும் அவங்களால முதல்ல பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அமைச்சர் சொன்னோன்னே அமைச்சர் என்ன சொல்கிறார், நாளையிலேருந்து இருக்காது, எங்கே நடக்குது சொல்லுங்கள். இப்போ கனிமவளத்துறையில் திரு பிரபு அமைச்சர் போய் இது மாதிரி எம்சாண்டு 4000 க்ரஷர் இருக்குது, அதில் 1371 க்ரஷர் தான் அனுமதி இருக்குது கனிமவளத்துறையில், மைன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அப்ரூவ்டு, குவாலிட்டி அப்ரூவ்டு வரும் 478 பேருக்கு தான் இருக்குது சொன்னோடனே உடனே ப்ரெஸ்ஸை சந்திச்சார், ப்ரெஸ்ஸில் அறிவித்தார் 3000 க்ரஷர்கள். மறுநாள் ஆய்வுக்கு போய் இன்றைக்கி 67 குவாரிகளை சீஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிக்கையில் வந்திருக்கு. கடந்த ஆட்சியில் வந்து நம்ம ஏதாச்சும் சொன்னால் நடக்குமான்னு தெரியல, ஆனால் இந்த ஆட்சியில் நடக்குது இல்லை. அதான் இவர் பண்ணார்ல. இப்போ அதே தானே போக்குவரத்து அமைச்சர் சொன்ன உடனே எங்கே ஒட்டுறாங்க, யார் வாங்குறாங்க, கொடுக்காதீங்க, அப்படி எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அமைச்சர் நம்பர் தந்தார், பிரபு நம்பரை கொடுத்து எங்கே தவறு நடக்குதோ நீங்கள் அந்த நம்பரை எனக்கு கால் பண்ணுங்கன்றார். இவர் அது மாதிரி பண்ணணும். ஆகவே தான் அவர் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், பழைய அமைச்சர் மாதிரி நான் பார்க்குறேன்னு மனு வாங்கி வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன்னு அனுப்பிச்சிட்டாரு. அதனால தான் நாங்கள் வந்து பத்திரிக்கையாளரை சந்தித்தோம். உங்கள் மூலிமா இந்த செய்தி வெளியே போகும்போது மக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த அரசு வந்து எல்லாமே மீடியா, ரீல்ஸு இது மாதிரியே வந்தது, அதனால் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் கோரிக்கை உங்கள் மூலிமா அமைச்சருக்கு ரீச் ஆகும், அரசுக்கு ரீச் ஆகும், முதல்வருக்கு ரீச் ஆகும். அதுக்காக தான் அது. ஆகவே தான் இதை வந்து நாங்கள் கேட்டோம், இந்த ஸ்டிக்கரும் பழைய விலைக்கே விற்கணும், யார் அதிகம் வாங்குறோம் அவங்களெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி முன்ன வந்து என்ன பண்ணாங்க, ஸ்பீடு கவர்னர், வண்டி ஸ்பீடு போய் விபத்து ஏற்படுத்து, ஸ்பீடு கவர்னர் ஒன்று போட்டாங்க. அதுவும் 1000 ரூபாய் பொருளை 5000 ரூபாய் விற்றாங்க, இதே மாதிரி ஜியோ போட்டு. அப்போ லாரியில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து கம்பெனி ஐஎஸ்ஓ முத்திரை வாங்கி டெல்லியில் 100 கம்பெனி இருக்குது, இவங்க சிலரை ஒட்டி செலக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ விலைக்கு விற்றுங்கன்னு, அது ஒரு பெரிய ஊழல் தான், அது ஒரு மாஃபியா. அது மாதிரி பண்ணாங்க. நாளைக்கு லாரியில் இருக்கிற டயரை நான் சொல்கிற கம்பெனி தான் வாங்கணும், அங்கே தான் ஒரிஜினல்னு சொல்லி இப்போ ஒரு பார்ட்டுக்கு ஒரு லாரியில் இருக்கிற ஒய்ப்பர் ஆகட்டும் எல்லாமே பண்ணால் என்ன ஆகும்? அதுக்கு மத்திய அரசு இருக்குது, ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொடுத்து இவங்க தான் விற்கணும். அவங்க சரியான பொருள் விற்கலைன்னா மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், கம்பெனி ஆக்ட். அப்படி பண்ணாதே
அரசு, தமிழக அரசு இது மாதிரி கர்நாடகா, ஆந்திரா எங்கேயும் கிடையாது. ஆனா மத்திய அரசு டோல்கேட் ரேட்டையும் ஏத்துறாங்க, பெட்ரோல் டீசல் ரேட்டையும் ஏத்துறாங்களே சார். ஆமாம், அது வந்து தொடர்ந்து டோல்கேட் வந்து அது மிகப்பெரிய வழிப்பறின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வரும்போது வாகனங்கள் எண்ணிக்கை அதிக ஆக டோல்கேட் கட்டணத்தை குறைக்கணும்னு இருக்கு. ஒரு ரோட்ல 300 வண்டி தான் போவோம்னா 300 வண்டிக்கு ஒரு வண்டிக்கு 100 ரூபான்னு வசூல் பண்ணி அதில் ரோடு போடுறது ஒரு சிஸ்டம். 300 வண்டி போகிற இடத்துல 900 வண்டி போனா என்ன ஆகும்? அப்போ டபுளாக அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அப்போ பணம் நிறைய கிடைக்கும் போது ரேட்டை குறைக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அது மாதிரி பண்ணவே இல்லை, இது வரைக்கும் பண்ணதா இல்லை. அதே நேரத்தில் ரோடு வந்து பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் 3 பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி அந்த லோனு பணம் முடிஞ்ச பிறகு அதை அரசுக்கிட்டே கொடுத்துட்டா அதுக்கு 40% வெறும் மெயின்டெனன்ஸ் தான் வாங்கணும். ஆனால் ஃபுல் பணம் இன்னைக்கு வரைக்கும் வாங்குறாங்க. ஆகவே தான் நாங்கள் வந்து ஒன் டைம் கட்ட தயார். எப்படி இப்போது வாகனத்துக்கு இன்சூரன்ஸு, வாகன டேக்ஸ் எல்லாம் எப்படி லைஃப் டைம் கட்டுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் பிரதமரை பார்த்து நாங்கள் ஒன் டைம் கட்டுறோம்னு சொல்லி அப்போ 30,000 ஃபிக்ஸ் பண்ணோம். கட்டுறோம், ஒரு வருஷம் வண்டிக்கு 30,000 நேஷனல் பர்மிட் வண்டி கட்டுறோன்னு சொன்னோம். இந்தியா முழுக்க போவோம். இன்னைக்கு 1 லட்சம் வரைக்கும் கட்டுறோன்னு சொல்கிறோம். ஏன் அரசு ஒத்து வர மாட்டேதுன்னா அந்த ரோடுகளை வந்து இப்பொழுது தனியாருக்கு விற்று கொண்டு வராங்க. அதானி, அம்பானி போன்றவங்க இப்போ ஏலம் விட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது யார் பண்றது? மத்திய அரசு பண்ண. அதனால டோல்ல மிகப்பெரிய முறைகேடு இருக்குது. டீசல் விலை வந்து கடந்த 2 ஆண்டுகளாக கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிக்கிட்டே வந்து ஏன் விலையை குறைக்கலையோ? 92 ரூபாயிலே இருந்தது 2 ஆண்டா, குறைக்கவே இல்லை. இப்போ வந்து ஏறிடுச்சுன்னு இப்போ ஏத்துறது. அப்போ இவ்வளவு நாள் கிடைச்ச லாபம் எங்க? 2000 மன்மோகன் சிங் இருந்த பீரியட்ல 119 ரூபா டாலரு கச்சா எண்ணெய் விற்கும்போது அப்போ 63 ரூபா தான் பெட்ரோல் விலை. இன்றைக்கி 96 ரூபா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 108 ரூபா விற்குது. எப்படி இந்த விலை? ஆகவே இது ரெண்டும் எதிர்த்து எங்களுடைய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ், எங்களுடைய மாநில லாரி உரிமையாளர் சங்கம், அதே மாதிரி சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷன், சதர்ன் ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து இந்த ஜூன் மாதத்தில் ஒரு கூட்டம் போட்டு ஜூலையில் மிகப்பெரிய அகில இந்திய லெவலில் மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கோம். அதனால் அதையே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த இது அமைச்சரை பார்த்து இது சொன்னல, போக்குவரத்து துறையில் என்னென்ன கோரிக்கை இருக்குது, விஎல்டிடி ரிவைஸ் பண்ணோம், தேவையே இல்லைன்னு சொல்கிறேன் எங்கள் லாரிக்கு. அதே மாதிரி ஸ்டிக்கரை வந்து வெறும் 1000 ரூபாயில் பண்ணணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பீடு கவர்னர் ஒன்று மாட்டியிருக்கீங்க. அந்த ஸ்பீடு கவர்னர் பார்த்திங்கன்னா எந்த யூசேஜே இல்லை. அதனால் விபத்து குறையவே இல்லை. தமிழகத்தில் இந்த 6 வருஷமாக தொடர்ந்து தமிழகம் இந்தியாவிலே நம்பர் 1 விபத்து ஏற்படல. 1 and 2லே இருக்குது. அப்படின்னா எவ்வளோ உயிரிழப்பு! இதை தடுக்க யார் முயற்சி செய்யுது? போக்குவரத்து கமிஷனர் பார்த்தீங்கன்னா கடந்த அரசில் 6 கமிஷனர் மாற்றினாங்க. 6 கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காங்க இது வரைக்கும். அப்போ ஒரு கமிஷனர் வந்து உட்காந்து அவர்கிட்ட நாங்கள் இது மாதிரி ஒரு பெட்டிஷன் எடுத்து போய் போக்குவரத்துன்னு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அடுத்த வாட்டி போய் பார்க்கறதுக்குள்ளே அவர் இல்லை. திருப்பி நாங்கள் இன்னொரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு போகிறோம். கமிஷனர் வேற ஆள் வந்தால் என்ன பண்ணும்? இது இந்த ஆட்சியில நடக்கிறது இல்ல, போன ஆட்சியில நடந்தது. இப்போ கமிஷனர் வந்திருக்காரு. நான் அவரை வாழ்த்தும் போது சொன்னேன், நீங்க குறைஞ்சது 3 years இருக்கணும். இந்த போக்குவரத்து துறையில திட்டங்கள் உருவாக்குற இடத்துல, விபத்து தடுக்கிற இடத்துல, அரசுக்கு வருவாய்க்குரிய இடத்துல, கனிம வளத்துறையும் போக்குவரத்து துறையில 6 முறை இந்த டைரக்டருங்க மாற்றப்பட்டாங்க. ஏன்னா லஞ்சம் ஊழல் நிறைய இருக்கிறதுனால இவங்க மாறிடுறாங்க. இப்போ இந்த கமிஷனர் தப்பு செஞ்சாரு, நான் நடவடிக்கை எடுத்து விஜிலன்ஸ் போனால் சார் அவர் தான் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டாருன்றாங்க. எப்படி? இவர் இங்கே ஊழல் பண்ணிட்டு போயிடுறார், வேற ஆள் வந்து அவர் ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவரு போயிடுறார். இப்படி இதுக்காக தான் மாற்றப்படுறாங்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றதுலாம் வந்து போன ஆட்சிக்காரங்களை சொல்றீங்க இல்லையா? ஆனா இந்த ஆட்சி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 15 days 16 days தானே. அதுதான், அதனால தான் அமைச்சர் கமிஷனரை சந்திச்சு எங்கள் கோரிக்கை கொடுத்தோம். இந்த ஸ்டிக்கரு இதெல்லாம் முறைப்படுத்தணும். அடுத்தது சிம்பிள். இப்போ லாரி இருக்குது, எஃப்சி பண்ணுறோம், ஃபிட்னஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி பண்ணுறோம். ஒரு வாகனம் தமிழ்நாட்டில், நான் சென்னையில் இருக்கேன், என் வண்டி தூத்துக்குடியில் ஓடிட்டு, ஃபிட்னஸ் அங்கே இருக்கிற ஆர்டிஓஸில் பண்ணலாம். இப்போ இந்த ஃபிட்னஸ் பண்ணதுக்காக நான் வண்டியை தூத்துக்குடிலேருந்து 700 கிலோமீட்டர் எடுத்தாந்து இங்கே பெயிண்ட் அடித்து இங்கே எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் நான் எஃப்சி பண்ணி திருப்பி போகிற செலவு வர செலவு இதெல்லாம் என்ன ஆச்சு? எல்லா ஆஃபீஸ்லேயும் பண்ணலாமா? அதர் ஸ்டேட்லலாம் இருக்கேன், ஏன் நீங்கள் இதை வந்து பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிருக்கோம். ஒன்று எஃப்சி எல்லாம், இது சிம்பிள். இதனால் அரசுக்கு எந்த
இழப்பும் இல்லை. இப்போ நான் வந்து டேக்ஸ் குறையினா அரசுக்கு இழப்பு, எங்களுக்கு இந்த சலுகை கொடு, எங்களுக்கு இதை பண்ணுன்னா அரசுக்கு இழப்பு, கூடுதல் செலவு, இதில் எதுவும் கிடையாது. இங்கே இருக்கிற ஆர்டிஓ பற்றி அங்கே இருக்கிற ஆர்டிஓ அதே தானே செக் பண்ண போகிறேன். எல்லாம் ஆன்லைன் வந்துச்சு, இங்கேருந்து நான் ஃபீஸ் கட்டிடுவேன். அதை ஏன் பண்ணாத இவ்வளோ நாள் காலம் தாழ்த்துறீங்க, நீங்கள் உடனே பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஊழல் தடுப்பதற்காக வண்டி எஃப்சி பண்ணாலோ இல்லை நீங்கள் லைசன்ஸ் ரெனியூல் பண்ணாலோ அப்போ போய் வாங்கும்போது அவன் பணம் வாங்குறான்றதுக்காக எல்லாருக்கும் போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க, கொரியரில் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு என்னன்னா லாரிக்கு நாங்கள் ஒரு பர்மிட் மாற்றி போடுறோன்னா எங்கள் ஆர்சி புக்கு கொரியரில் வர்றதுக்கு 1 மாதம் ஆகுது, 15 நாள் தாமதம் ஆகுது. கேட்டால் இவங்க ஃபீட் பண்ணியிருக்கோம், நிறைய வண்டி இருக்குது, லைனில் இருக்குது. அப்போ அந்த 1 மாதம் 10 நாள் 15 நாள் வண்டி வெளி ஊருக்கு போக முடியல, பர்மிட்டு கையில் இல்லாத போக முடியல, ஒரிஜினல் வேணும் அதர் ஸ்டேட்டெல்லாம் போனால். அப்போ அது டிலே ஆகுது. ஒரு டிரைவர் லைசன்ஸ் ரெனியூல் பண்ண வரான், ரெனியூல் பண்ணிவிட்டு மறுநாள் ரெனியூல் இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு லைசன்ஸ் வந்தால் 2 நாள் லீவ் போட்டு ரெனியூல் பண்ணிட்டு மறுநாள் டியூட்டிக்கு போவான். அவனுக்கு 10 நாள் ஆகும் வீட்டுக்கு லைசன்ஸ் வர. அது இல்லாத டிரைவர் சில நேரம் வீடு மாற்றிருப்பான். இதனால் என்ன பண்ணுறான், 10 நாள் டிரைவர் வேலைக்கு வர மாட்டான். அப்போது தொழில் முடக்கம் ஏற்படும். ஆகவே இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஓட்டுநருக்கும் இந்த பொது போக்குவரத்து வாகனத்துக்கும் பழைய முறையே கையில் கொடுத்துருங்க அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய் வண்டிக்கு ஆன்லைன் ஃபைன் போட்டிருக்கான். இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, சிக்னல் நிற்காத போயிட்டீங்கன்னா உங்கள் நம்பரை பார்த்து கேஸ் போடுறாங்க, தெரியுமா? நீங்கள் இல்லாதே கேஸ் போட. அது மாதிரி நிறைய கேஸ் போட்டு இன்றைக்கி எத்தனோ 1000 கோடி பணம் பெண்டிங் நிற்கிது, வசூல் பண்ண முடியல. வீடு மாறிடுறான், வண்டியில் ட்ரேஸ் பண்ண முடியல. கர்நாடகா அரசு என்ன பண்ணுச்சு, இது மாதிரி இவ்வளோ கோடி ரூபாய் நிற்குதே, அவங்களுக்கு 50% தள்ளுபடி கொடுத்தா முன்னே வந்து கட்டுவாங்க சொல்லி அறிவித்தாங்க. யாராருக்கு ஃபைன் இருக்கோ உங்கள் ஃபைனை வருகிற ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே கட்டுறவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க. இப்போ என் வண்டிக்கு 2000 ஃபைன் இருக்குன்னா நான் போய் கட்டேன்னா 1000 ரூபா தான் கட்டணும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அரசுக்கும் ஒரு 1000 சில்லற கோடி பணம் வரும், கேஸும் பெண்டிங் கேஸும் முடியும்னு சொல்லி கோரிக்கை வச்சு மாத கணக்காகும். இப்போ நாங்கள் புதுசாக திட்டம் சொல்ல ஒரு ஸ்டேட் பண்ணியிருக்கு, அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது மாதிரியான சின்ன சின்ன வேலை, இது எதுவுமே அரசுக்கு இழப்பு இல்லை. இதை ஏன் பண்ணல? ஆகவே புதிய கமிஷனருக்கு அந்த இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கனிம வளத்துறை அதிகாரி போய் பார்த்து மினிஸ்டரை பார்த்து சொன்னோம், இது மாதிரி தமிழகத்தில் இவ்வளோ மலைகள் உடைக்கப்படுது, இவ்வளோ நடக்குது, ஏன் இதை பண்ண மாட்டேங்குன்னு சொல்லியிருக்கோம். அதையும் அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி செய்தி கூட பத்திரிக்கையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கு. ஆகவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்.